நான் வரகரிசி சாம்பார் சாதமும் தக்காளி உருளைக்கிழங்கு போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும், பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வரகரிசி 200, ஒரு 50 கிராம் துவரம்பருப்பு தாங்க நான் எடுத்திருக்கேன். ரெண்டுத்தையும் 4 தடவை கழுவி நல்லா ஊற வச்சுருங்க. நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணலாம், சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். நம்ம தேவையான காய் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு முள்ளங்கி, ஒரு கேரட்டு, ஒரு 4 அவரைக்காய். 4 அவரைக்காய் தான் வீட்டில் இருந்தது. பாதி குடமிளகா, ஒரே ஒரு முருங்கைக்காய், எல்லாத்தையும் நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். வாழைக்காயை தவிர்த்து மீதி எல்லா காயும் நான் போடுவேங்க. காலிஃப்ளவர் போட்டுக்கலாம், பூசணிக்காய் போட்டுக்கலாம், எல்லாமே போட்டுக்கலாம். காயை நல்லா 2 தடவை அலசி வச்சுட்டேங்க. அதுக்கப்புறமா குக்கர் வச்சு ஒரு குழம்பு கரண்டி ஆயில் ஊற்றிக்கங்க. 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கங்க. இது கொஞ்சம் நல்லா காயட்டும். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கங்க. காஞ்ச மிளகா 3 போட்டுருங்க. வெந்தயம் 2ஆக டிவைட் பண்ணிக்கங்க. தாளிக்கிறதுல கொஞ்சம் போடுங்க, கொஞ்சம் அந்த ஊற வச்சதில் போடுங்க. சீரகமும் அதே மாதிரி போட்டுக்கங்க. இதில் கொஞ்சம் போடுங்க, அதில் கொஞ்சம் போடுங்க. இது வாசனை சூப்பராக இருக்கும். நம்ம சாம்பார் பொடி போட போகிறதில்ல, வெறும் மிளகாத்தூள் தான் நான் போட போகிறேன். அதுக்காக தான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். அது நல்லா பெருங்காயம் போடுங்க, அது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போடுங்க, அது நல்லா வதங்கட்டும். அந்த 4-5 பூண்டு உரித்து வச்சுருக்கிறத அதில் போட்டுருங்க. 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. அதையும் நல்லா கிளறி விடுங்க. கொஞ்ச நேரம் வதங்கினா போதுங்க, ஏன்னா இது சாம்பார் தான். அதனால் சாம்பார் சாதன்றதால இது ரொம்ப வதங்க வேணாம். அதுக்கப்புறம் 3 தக்காளி பழம் நல்லா மீடியம் சைஸில் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதை நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கட் பண்ண காய் எல்லாத்தையுமே இதில் போட்டுக்கோங்க. முள்ளங்கி போடுங்க, கத்திரிக்காய் போடுங்க, குடமிளகாய் போடுங்க, அவரைக்காய் போடுங்க, முருங்கைக்காய் போடுங்க. இது பசங்களுக்கு இந்த மாதிரி காயெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு சாதமாக செஞ்சு லஞ்ச் பாக்ஸாக கட்டி கொடுங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, ஏன்னா அவங்கெல்லாம் காய் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சு நல்ல நெய் ஊற்றி முந்திரிலாம் போட்டு கொடுத்தா பசங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த உருளைக்கிழங்கு இந்த சாம்பார் சாதமும் லஞ்ச் பாக்ஸாக கொடுத்து பாருங்கள். திருப்பி திருப்பி பசங்க கேட்பாங்க. பாருங்கள், இது நல்லா லேசாக வதக்கிட்டால் போதும். அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இந்த ஊற வச்சதை அடியில் சேர்த்துக்கினா தான் நமக்கு சீக்கிரம் வேகும். ஏன்னா இது அரிசி மாதிரி தான், வரகரிசி கொஞ்சம் தின்னாக இருக்கும், வேகிறதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகும். தேவையான தண்ணி அளந்து ஊற்றிக்கங்க. நான் மொத்தம் 1.5 கிளாஸ் போட்டிருக்கேன். அதுக்கேற்ற தண்ணி ஊற்றிக்கினா 1க்கு 3 ஊற்றணும். ஏன்னா இது நல்லா குழைவாக வரணும், பொங்கல் மாதிரி. மிளகாத்தூள் போட்டுக்கங்க, புளி கரைச்சி ஊற்றிக்கங்க, உப்பு போட்டுக்கங்க. எல்லாத்தையும் நல்லா கிளறிடுங்க. கிளறி மூடி வச்சுருங்க விசில் இல்லாமல். ஏர் வந்த அப்புறம் விசில் போட்டுக்கங்க. 4 விசில் வரணும். அதுக்குள்ளேயே நம்ம உருளைக்கிழங்குக்கு ரெடி பண்ணிக்கலாம். சோம்பு 1/2 ஸ்பூன், ஒரு 4 முழு பூண்டு உரித்து வச்சுக்கோங்க, ஒரு 5 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க, ஒரு தக்காளி போட்டுருங்க. இது எல்லாம் நைஸாக அரைச்சிருங்க. மிளகா விதை தெரியவே கூடாது, அந்த அளவுக்கு அரைக்கணும். ஏன்னா உடம்புக்கு கெடுதி, விதையோடு சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் பெருங்காயம் போட்டுருங்க, ஏன்னா உருளைக்கிழங்கு வாய்வு. மஞ்சத்தூள் போட்டுருங்க. அதுலேயே போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்க லேசாக குண்டு குண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதிலே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டு உப்பையும் போட்டுருங்க. போட்டு நல்லா அரைச்சிருங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஒரு குழம்பு கரண்டி எண்ணெய் ஊற்றி, ஒரு வானல் வச்சு ஒரு குழம்பு கரண்டி எண்ணெய் ஊற்றி இந்த உருளைக்கிழங்கை போட்டு நல்லா கிளறுங்க. கிளறி மூடி வச்சுருங்க. எதுவுமே இப்போதைக்கு போட வேணாம், மூடிடுங்க. இந்த சிம்மிலேயே வைங்க. அது அப்படியே வெந்துடும் பாருங்கள். வெந்து நல்லா ஃப்ரை ஆகிடும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, தண்ணி நம்ம ஊற்றவும் கூடாது. ஜாரையும் கழுவி தண்ணி ஊற்றாதீங்க. இது அப்படியே தொக்கு போல் இருக்கும். இதை நல்லா ஊற்றி கிளறி ஒரு 2 தடவை மூடி இறக்குனிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். தக்காளி உருளைக்கிழங்கு ஃப்ரை. நீங்கள் வெங்காயம் எதுவுமே சேர்க்க வேணாம், இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா குழைவாக எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். முருங்கைக்காய்லாம் கொஞ்சம் உடஞ்சி தான் இருக்கும், கத்திரிக்காய் தான் கொஞ்சம் முழுசாக கிடைக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த மீதி இருக்க கருவேப்பிலை கொத்தமல்லியை போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் ஊற்றிடுங்க. நெய் ரொம்ப ஊற்றினா திகட்டும், அதனால் அளவாக நெய் ஊற்றி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள்.
கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க. பசங்க வந்து எனக்கு இதே தான் செய்யணும்னு கேட்பாங்க. இந்த உருளைக்கிழங்க கண்டிப்பாக விட மாட்டாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்